ஸோ எனக்கு அவர் கிடச்சது ஆழ்த்தோட்ட பூபதி, மின்னல் இப்படிலாம் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி அந்த டைமில். நான் அதை மிஸ் பண்ணல. மிஸ் பண்ண கூட நினச்சேன். ரொம்ப ஒர்க் பண்ணேன். பண்ணி தான் அந்த மின்னலை பிடித்து அது பாட்டு. அப்புறம் எனக்கு அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. 2 நாளில் முடிச்சு அனுப்பிச்சிட்டாரு. அவருக்கு டவுட் ஆயிடுச்சு. முடிஞ்சா? என்ன நண்பா முடிஞ்சு ஜி முடிஞ்சு ஆமையா நல்லா வரும்ல அப்படின்னாரு. ஜி நல்லா வரும் ஜி. அப்புறம் ஒரு நாள் அந்த இன்னொரு பசங்க இருக்காங்க அந்த பாட்டில் 2 பேர். அவங்கள வச்சு எடுத்து சாங் எடிட் பண்ணி காமிச்சோன்னா அவருக்கு அப்போல்லாம் ஸ்டீன் பேக். இப்போ இந்த ஆவிட் இல்லை. அந்த பாட்டில் நான் ஸ்டீன் பேக்கில் தான் எடிட் பண்ணேன். ஸ்டீன் பேக்கில் எடிட்னா அப்போல்லாம் மார்க்கிங் தான். 2002, 2001லலாம் அப்போ தான் ஆவிட் உள்ளே வரத்துக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. அப்போது ஸ்டீன் பேக்கில் போய் நம்ம மார்க்கிங் விஜயன் சார் தான் எடிட்டர் விஜயன் சார். அப்போ நான் போய் மார்க்கிங் சொல்லணும் எந்தெந்த கட்டு என்னென்ன மார்க் பண்ணோம் அவர் மார்க் பண்ணுவார். மார்க் பண்ணிட்டா அடுத்த நாள் கிஷோர் தான் நம்ம கிஷோர் இப்போ எடிட்டர் ஆகிட்டார் இறந்துட்டார். அந்த கிஷோர் தான் அப்போ இது போட்டுட்டு இருந்தார். அவருக்கு 2 க்ளவுஸை போட்டு வெறும் அந்த ரீலை ஃபிக்ஸ் பண்ணுறதா அவர் வேலை. ரீலெல்லாம் ஒட்டுவாங்க அந்த கட் பண்ணதெல்லாம் ரீலெல்லாம் ஒட்டுவார் அவர் கிஷோர். அப்போ அடுத்த நாள் போய் பார்த்தேன். பார்த்துட்டு விஜயன் சார் பார்த்துட்டு பாராட்டினார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன்னு. ஸோ அப்போ ஸ்டீன் பேக். அப்புறம் தான் விஜய் சார் பார்த்து ரொம்ப நல்லா இருக்குன்னு அடுத்த பாட்டு கொடுத்தாரு. மெல்லினமே மெல்லினமே. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தமிழன் கொடுத்தாரு. அப்புறம் தான் யூத் வந்தது. அதுக்கப்புறம் நிறைய பண்ணிட்டேன். போக்கிரி, வசந்த முல்லை, மாம்பழமா மாம்பழம், கோடம்பாக்கம் ஏரியா, வலைப்பட்டி, தவிலே தவிலே, அழகே தமிழ்மான், நிறைய